பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ற காரணத்தினால மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, கோர்ட் ரூல் படி இந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து என்கிட்ட ஆஷா பேசவே கூடாது, இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும் போதுல எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி கோர்ட்டாவது இதாவது எதா இருந்தாலும் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கிறான். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த நம்ம டேவிட், சார் நீங்க பண்றது எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லும் போதுல எக்ஸ் ஹஸ்பண்ட், ஓ நான் என் பொண்டாட்டி எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது நீ சொல்லி தரையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட்டை பார்த்து வரான். டேவிட்டை பார்க்கும் போதுல டீசென்டான ஆள் மாதிரி தெரியுறான். ஆனா எக்ஸ் ஹஸ்பண்டோ ரொம்ப ரகடான ஆளு. டேவிட் கிட்ட வந்த உடனே அவன் குடிச்சிட்டு இருந்த காஃபியும் தட்டி விட்டுறான். கீழே சாப்பிடறதுக்கு வச்சிருந்த குக்கியிலையும் எச்ச துப்பிட்டு இப்ப சாப்பிடுறா, அவனுக்கு என்ன அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் எடுத்து மிரட்டுறான். இதெல்லாம் காமா கேட்டுட்டு நம்ம டேவிட் என்ன சொல்றானா, சார் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, என்ன இங்க அடிச்சு போட்டு எனக்கு கொன்னுட்டு நிரந்தரமா உங்க பொண்ணை பார்க்க முடியாம போகலாம், இல்லைன்னா இந்த பிரச்சனையை விட்டுட்டு உங்க பொண்ணை பாக்குற மாதிரி ஆன சூழ்நிலையை நீங்க உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம டேவிட் சொல்றான். இதை கேட்டுட்டு நம்ம எக்ஸ் ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்துடுறான். ஏன்னா இந்த சமயத்துல கம்ப்ளைண்ட் பண்ணா உள்ளதுக்கு பிடிச்சு போட்டுருவாங்க, நிரந்தரமா அவங்க பொண்ணை பார்க்க முடியாம ஆயிப்போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்துக்கிறான். பயந்துட்டு நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி இங்கிருந்து போறேன் ஆனா உனக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். வெளியே போற ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோ மேல இருக்கிற கடுப்பை அவரோட கார்ல காட்டுறாரு. ஒரு மில்லரையே உடைச்சிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்புறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் டேவிட் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு மீல்ஸ் தானே வேணும், உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் கார்ல ஏறாரு. கார்ல ஏறவரு மில்லர் உடைச்சிருக்கிறத பார்த்துட்டு டக் டைப் எடுத்து அந்த மில்லரையும் ஓரளவுக்கு ஓட்டிக்கிறாரு. அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்க நம்ம டேவிட் வந்து ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்ல ஃபியூலை போட்டுட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காரு. இந்த கேப்ல கடுப்பாய் கிளம்பி போன நம்ம எக்ஸ் ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோவை ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால வெறித்தனமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேவிட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அங்கிருந்து கட் பண்ணா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க நம்ம டேவிட் $50 எக்ஸ்ட்ராவே வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிருப்பாரு. அப்ப இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேஷியர் வந்து, சார் உங்க கார்டு கொடுங்க சார், அதுல ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுல டேவிட் சொல்றான், எனக்கு ஒய்ஃப் இருக்குமா, நான் கார்டு ஏதாவது யூஸ் பண்ணா அவங்க கிட்ட பதில் சொல்ல வேண்டியதா வரும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே நம்ம டேவிட் வரான். நம்ம டேவிட் வரதை பார்த்துட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதே சமயத்துல அங்க போலீஸ்கார் நிக்கிறதுனால நம்ம எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படியே பேக் அடிச்சிடறான். டேவிட்டும் அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போதுல டக்குன்னு அந்த போலீஸ்கார் நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டிட்டு டேவிட் கிட்ட என்னன்னு கேட்கறாருன்னா, இந்த மாதிரி காரு கண்ணாடி உடஞ்சிருக்குதே, இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா அப்படி கேட்கும் போதுல டேவிட் சொல்றாரு, சார் இப்பதான் சார் உடஞ்சது, இது நான் போற வழியில நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுல அங்கிருந்து போலீஸ்காரும் சரி சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. டேவிட்டும் அங்கிருந்து கிளம்புறாரு. போயிட்டு இருக்க வழியில நம்ம டேவிட்டை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவருக்கு தோன்ற காரணத்தினால வண்டி கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுவாரு. வேற யாரும் இல்லைங்க, அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். வண்டி நம்ம ஃபாலோ பண்ணி வருது, அந்த அவரு தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ வந்து வேகமா வண்டியை ஓட்டுவாரு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கட்டில டக்குன்னு டேன் பண்ணி வண்டியோட லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. வண்டி கிராஸ் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்பாடா இப்பதான் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு அங்கிருந்து வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போக ஆரம்பிப்பாரு. வந்து பாத்தீங்கன்னா வண்டி கண்ட்ரோலே இல்லாம போய் டக்கு